அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உன் இருப்பே அனைத்திற்கும் தீர்வாக மாறும். நீங்கள் எதை உங்களுக்குள் உணர்கின்றீர்களோ, எந்த உணர்ச்சியை பலமாக உணர்கின்றீர்களோ, அதை வைத்துதான் அனைத்து செயல்களையும் நீங்கள் செய்கின்றீர்கள். கடந்த கால பாதிப்புகளையோ எதிர்கால ஆசைகளையோ எதிர்பார்ப்புகளை வைத்து நாம் சிந்திக்க துவங்கினால் அந்த சிந்தித்தல் முழுமையாக செயலாகுவது கடினம். இதே நிகழ்கால உணர்வான ஆனந்தம் என்கின்ற இருப்பிலிருந்து சிந்திக்க துவங்கினால், செயலாற்ற துவங்கினால் அந்த செயல் முழுமையாக நிறைவடைகின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். மனிதன் எதிர்பார்ப்பது திருப்தித்தன்மை, பரிபூரணம். ஆனந்த உணர்விலிருந்து சிந்தியுங்கள். ஆனந்த உணர்வை மீண்டும் மீண்டும் உணர்வாக லயமாகுங்கள். ஒவ்வொரு சனமும் இருப்பில் லயமாகி திருப்தியை உணர்ந்து வாழ்க்கையை ஆனந்தமாக சிந்தனை செய்து ஆனந்தமாக செயலாற்றுங்கள். அனைத்து செயலுக்கும் ஆனந்தம் என்கின்ற இருப்பே தீர்வாக மாறும். ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றிகள்.